இங்க ரெண்டு குட்டி பசங்க ஜாலியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பப்பி ஒண்ணு கியூட்டா அந்த பசங்க பக்கம் ஓடி வருது. அத பார்த்ததுமே இந்த பொண்ணு அதை ஆசையா தூக்கிக்கிறா. இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமான்னு அவங்க அண்ணன் கிட்ட கேக்குறா. அவங்க அண்ணன் இது எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்க்க போறான். பார்த்தா அங்க ஏற்கனவே ஒரு பாக்ஸ வச்சு சாப்பாடெல்லாம் வச்சிருக்காங்க. அடுத்து என்னன்னு பாக்குறது மட்டும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இதை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாம அப்பாவுக்கு நாயினாலே பிடிக்காது. இதை இங்கேயே விட்டுடுவான்னு சொல்லிடுறான். அவளும் மனசு கேட்காம அதை அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. ஆனா இவங்க போனதும் அதுவும் இவங்க பின்னாடியே ஓடி வருது. திரும்பி பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிது. அதுக்கப்புறம் இவங்களே கொண்டு போய் அதோட இடத்துல விட்டுட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட் இந்த பொண்ணு அந்த பப்பியை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறா. அவங்க அண்ணன் கிட்ட நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அதுக்கு யாருமே இல்லையே பாவம்னு சொல்லி வருத்தப்படுறா. சோ அடுத்த நாள் இவங்க தாத்தா சப்போர்ட்டோட அது அவங்க அப்பாவுக்கு தெரியாம அவரோட சட்டையில மறைச்சு எடுத்துட்டு வராரு. ஆனா அப்பயுமே அவங்க அப்பா அவரோட சட்டையை திறந்து பாத்துறாரு. அதுக்கப்புறம் இதை வீட்டுல வச்சுக்க கூடாதுன்னு அவங்க அப்பா ஆர்கியூ பண்றாரு. ஆனா அவங்க தாத்தா சப்போர்ட்டோட அது அவங்களே தான் வளர்க்குறாங்க. ஒரு நாள் இவங்க இருக்கிற இடத்துல பூகம்பம் வந்து இவங்க குடும்பமே மண்ணுக்கடியில மாட்டிக்கிறாங்க. அப்ப இந்த நாய் தான் இவங்க உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு ஆளை கூட்டிட்டு வந்து காப்பாத்தி விடுது. அடுத்து என்னன்னு பாக்குறது மட்டும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.